இந்த செப்டம்பர் மாதத்தை நம்ம ஓவேரியன் கேன்சர் அவேர்னஸ் மந்தாக அனுசரிக்கிறோம். ஏன்னா பெண்களுக்கு வர முக்கியமான கேன்சரில் ஒரு கேன்சர் ஓவேரியன் கேன்சர். இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்தவித சிம்டம்ஸுமே தெரியாது. வயிறில் சில நேரங்கள் பெருசானதுக்கு அப்புறமா வயிறு பெருசான மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு ப்ளோட்டிங் சென்சேஷன், இல்லை மோஷன் போகிறதுல ப்ராப்ளம், இந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு கட்டி இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இந்த மாதிரி கட்டி 5 சென்டிமீட்டருக்கு மேலே நீர் கட்டியோ இல்லை கட்டியோ இருந்தது அப்படின்னா CA-125 லெவலும் பிளட்ல நம்ம செக் பண்ணோம்னா அது நமக்கு கேன்சரா இல்லை கேன்சர் இல்லையா அப்படிங்கிறத தெரியப்படுத்தும். இன்கேஸ் அது கேன்சரா இருந்தது அப்படின்னா இமீடியட்டாக நம்ம சர்ஜரி பண்ணிக்கிறது தான் நல்லது. இந்த ஓவேரியன் கேன்சரை மொதல் 2 ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சோம்னா மோஸ்ட்லி நமக்கு நல்ல கியூர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அட்வான்ஸ் ஸ்டேஜ், 3rd ஸ்டேஜ், 4th ஸ்டேஜ் அப்படின்னு போகும்போது நமக்கு கியூர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது திரும்ப ரெக்கரண்டாக அது லைஃபை என்டேஞ்சர் பண்ணும். ஸோ ஓவேரியன் கேன்சர் இருக்கிற ஃபேமிலிக்கு அவங்க BRCA1, BRCA2 அப்படிங்கிற பிளட் டெஸ்ட் இருக்கு. அதை பண்ணி பார்த்தா அவங்களுக்கு ரிஸ்க் இருக்கா அப்படிங்கிறதும் தெரியும். அந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்க அடிக்கடி அல்ட்ராசவுண்ட் பண்ணி கருமுட்டை பையில் ஏதாவது கட்டி வருதா அப்படின்னு பார்த்துக்கிட்டாலும் இந்த கேன்சரை கண்டுபிடிக்கலாம். ஸோ பி சேஃப், பி ஹெல்த்தி.